வாளோடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. நுண் அவை பாருங்க, எவ்வளவு உதாரணத்தை வீரத்துக்கும் கல்விக்கும் கொண்டாடுறார். நிறைய படிச்சிட்டாரு நம்மால். நூலவை நுண்ணறிவு, அதாவது நூலோடு எல்லாம் படிச்சாச்சு. ஆனா நுண்ணவையை கண்டு பேச வரல. அறிஞர்கள் கூடிய அவையில தன் கருத்தை அவர்கள் மனம் படுமாறு, மனதிலே பதியுமாறு, மனம் ஏற்கத்தக்க வகையிலே இவருக்கு சொல்ல நெடுக்கும் என்றால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார் வள்ளுவர். வாளோடன் வன்கண்ணர் என்று எழுதுகிறார். தைரியமே இல்லாதவன் கையில நீ கூறிய வாழ் அப்படி தட்டா அப்படி போயிடும் உயிர். அந்த மாதிரி வாழை கொடுத்து என்ன பிரயோஜனம்? வாளோடன் வன்கண்ணர் அல்லார். அவன் கையில வச்சு அழகுதான் பார்க்க முடியும், சண்டை போட முடியாது. வாளோட என்ன, அது ஒரு கலை, எல்லாமே போர்க்கலை இல்லையா? வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அவை பார்த்து பயப்படுறவன் என்ன, ஐயோ நீ என்ன படிச்சு என்ன பேசு பேசு, எடுத்து சொல்லு, அவங்க மனசு பட சொல்ல தெரியலன்னா தயவு செய்து நீ படிச்ச அத்தனையும் பாடு. சொல்லுதல் தான் வாழ்க்கை இல்லையா? அதுக்கு நான் அந்த குரலே ரொம்ப அழகா. அதனால பேச கற்றுக்கொள்.